கோயில் டைப் புளியோதரைக்கான பொடி உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வரமிளகாய் போட்டு கருக்காமல் வறுத்துக்கணும். அப்புறம் மல்லி கொஞ்சம் போட்டு மிதமாக வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெந்தயம், மிளகு கொஞ்சம், சீரகம் கொஞ்சம், இது எல்லாமே வாசத்துக்கு தான். கருப்பு எள்ளு கருகிராமல் லைட்டாக அந்த பதத்திலே பண்ணிக்கோங்க. இதை தனியாக ஆற வச்சுக்கணும். அடுத்து நம்ம புளியோதரைக்கான அந்த குழம்பு செய்கிறோம். ஆயில் நல்லா தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுக்கலாம். கடுகு, உளுந்தம்பருப்பு ப்ளஸ் கடலைப்பருப்பு நிறைய போடணும். கடுகு, உளுந்தம்பருப்பு ஜஸ்ட்டு நீங்கள் எப்போது தாளிக்கிறதுக்கு போடுற மாதிரி தான். அண்ட் கடலை நல்லா உரித்து சலித்து வச்சுருக்க கடலை போட்டுக்கோங்க. நல்லா அது கருகிராமல் எல்லாமே பார்த்து பதமாக எடுத்துக்கணும். கருவேப்பிலை போட்டு யூஸ்வலாக இது நம்ம தாளிப்பு தான். இதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் போட்டுக்கணும். ஏன்னா புளி சாதம் இது மாதிரி எதுனாலுமே நம்ம நிறையா சாப்பிடுவோம். நல்லா கரைச்சி வச்சுருக்க புளி, நல்லா ஊற வச்சு பதமாக கரைச்சி வச்சுருக்க புளி, அப்புறமா அதில் மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு. நல்லா கொதிச்சு அது ஒரு கன்சிஸ்டன்சி வந்துடணும். சைடில் சாப்பாடு ரெடியாக இருக்குது. ஸோ சாப்பாடு சூடாக போட்டு கிண்டிட்டிங்கன்னா குழஞ்சி போயிடும். ஸோ எப்போவுமே நம்ம சாப்பாடு வச்சுட்டு தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டுக்கணும். எப்போவுமே கிண்டிடக்கூடாது. பதமாக ஜஸ்ட்டு அதை உலர்த்தி மட்டும் விடணும். இது மாதிரி போட்டுட்டு நல்லெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய் ஃபுல்லாக ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. அப்போனா அந்த சாப்பாடு பொழு பொழுன்னு இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம சாந்து நம்ம ஃபஸ்ட்டு செஞ்ச அரைச்சி வச்சுருக்க பொடி போட்டு இப்படி தான்